இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் 3 ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஸ்ட் அயர்ன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கடாய், அதுக்கப்புறம் பேன், குக்கர்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து எப்போவுமே ரெகுலராக இருக்கிறது தான். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டான த இண்டஸ் வேலி பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேஞ்சஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒன்று வந்து காம்பேக்டாக இந்த க்யூட்டாக இருக்கிற மில்க் வார்மர்னு சொல்லலாம். அதே மாதிரி டீ வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலாக ஒரு ஹேண்டிலோட ஒரு சின்ன ஜக் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் நினச்சேன் ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது தாராளமாக வந்து ஒரு 4 கிளாஸஸ்க்கு மேலேயே வந்து தண்ணி வந்து பிடிக்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். க்யூட்டாக இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒரு பேக்கேஜில் அழகான ஒரு ஹேண்டிலோடு வந்துடுது. இது நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ அண்ட் ஹேண்டில் தனியாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து லைட்டாக சூடு பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கொஞ்சமாக பால் சூடு பண்ணுறதுக்கு, டீ வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆற்றுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த ஹேண்டில் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். பட் ஹேண்டிலோடு இருக்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பாருங்கள், நல்லா டீப்பாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற வந்து இந்த நார்மல் கிளாஸ், இது வந்து ரொம்ப சின்ன கிளாஸும் இல்லை, பெருசும் இல்லை, மீடியம் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிளாஸஸ் ஃபுல்லாக பிடிக்குது. ஃபுல் கிளாஸஸ் ஊற்றியுமே வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பகுதியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்கறனால, போரிங் நோசில் மாதிரி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து எது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொட்டாது. ஜென்ரலாக இந்த மாதிரி பாலெல்லாம் ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுருந்தோன்னா கொட்டும் உங்களுக்கு. ஆனால் இது அப்படி கொட்டாமல் அழகாக காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேன் வித் ஹேண்டில் அண்ட் லிட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ, மில்க்கு, பால் பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். டீ வைக்கிறதுக்கு, சூப் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மூடி வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபினிஷில் வந்துடுது. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சைடில் வந்து 2 நாசில்ஸ், 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் நல்ல பிடிக்கிறதுக்கு க்ரிப்பாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு நல்லா கைக்கு நிறைஞ்சா இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட ஷைனி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த அளவுக்கு டீப்பாக கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.4 லிட்டர்ஸ். ஸோ தாராளமாக நம்ம பாலுக்கு, டீக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இந்த வாய்ப்பகுதியில் வந்து லைட்டாக ஒரு அவுட்வேர்ட் கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு கொட்டாமல் சூப்பராக வரும். ஹேண்டில் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. பிடிக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேனாக நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தேவைப்படும். இது மாதிரி சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடி நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ அதனால தான் 1 பை 1 காட்டலான்ட்டு. இது பாருங்கள், முன்னாடி பார்த்த அந்த மில்க் வார்மர் அந்த அளவுக்கு அது உள்ளே வைக்கும் போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1.4 லிட்டர், 16 சென்டிமீட்டர். இதோட ஓவரால் வெயிட் வந்து ஒரு 1/2 kg வருது. இந்த மாதிரி தான் ஓவரால் லுக் இருக்குது ஹேண்டிலோட, மூடியோட. சாஸ் பேனும் நம்ம எடுத்துக்கலாம். எக் பாயில் பண்ணுறதுக்கு, சூப், பால், டீ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மல்டி பர்பஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ப்ளஸ் நிறைய பேர் கேட்குறது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில், டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4 லிட்டர்ஸ். 4 லிட்டர்ஸில் வந்து பிரியாணி பாட். ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வெயிட் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அது வந்து ஸ்டீல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து 1/2 kg அந்த மில்க் வார்மர், டீ வைக்கிற அந்த பேன் பார்த்தோம். இது உங்களுக்கு நல்ல வெயிட் இருக்கும். இது வந்து 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்துடுது. இப்போ முன்னாடிலாம் பார்த்த டிசைனை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க. எப்போவுமே க்ரீன் கலரில் இருக்கும், இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஷைனியாக லுக்காக இருக்குது. அவங்களே வந்து ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு எந்த இதுவும் கிடையாது. பிடிக்கிறதுக்கும் நல்ல க்ரிப்பாக நல்லாயிருக்கு. இது நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்காகவே வந்து கரெக்டாக ஆப்டான ஒரு பாத்திரம் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து
கீழே வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவனாக ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ பிரியாணிலாம் நம்ம இதில் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக குக் ஆகி வரும். நம்ம கீழே மீட்டை வச்சாலும் சரி, மேலே ரைஸ் வச்சாலும் சரி, ஈவனாக குக் ஆகுற மாதிரி இருக்குது. நல்ல ஃப்ளாட்டான பாட்டமாக இருக்குது, வளைவாக இல்லாமல். ஸோ இது மஸ்ட் பைன்னு நான் சொல்லுவேன். ரெகுலராக பிரியாணி பண்ணுவீங்க, பாட் பிரியாணிலலாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். 4 லிட்டர் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் வைடாக இருக்கிறனால உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாகவும் அகலம் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஈவனாக குக் ஆகி வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 3 ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க. செக் அவுட் பண்ணும்போது பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேமான்ற பேர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதோட ஹேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கைக்கு பிடிக்கிற மாதிரி க்ரிப்பாக இருக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங். அது பிடிக்கும் போதே அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது ஹேண்டில். இது இவங்களது வந்து அந்த ஹேண்டில், அதுக்கப்புறம் லிட்டோட டாப், மூடி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் இண்டஸ் வேலி பிராண்டோட மெயின் ஹைலைட்டே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா மறக்காதீங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி செக் அவுட் பண்ணும்போது கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்கள், 12% டிஸ்கவுண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வேறு ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். காஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஷீட் அயன், நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல் ட்ரை ஸ்டீல், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. பேன் வெரைட்டிஸ், கடாய் வெரைட்டிஸ், இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.